என் அன்பான சாய் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நேற்று ஒரு வீடியோ போட்டேன். உங்களுக்கு எவ்வளோ பணம் வேணுன்றதை சொல்லுங்கன்னு பல பேர் சொல்லியிருக்கிறீங்க. பல பேர் தயக்கத்தில் விட்டுட்டு இருக்கிறீங்க. யார் யாருக்கு பணம் தேவைன்னு சொன்னவங்களுக்கு கண்டிப்பாக பணம் பாபா தருவார். அதுக்கான சூழ்நிலைகள் அப்பா உருவாக்கி தரணும்னு சொல்லி அப்பா கிட்ட ஒரு சின்ன பிரார்த்தனை வச்சுருக்கிறேன். அவர்கள் கேட்ட பணத்தை அப்பா கொடுப்பார். கண்டிப்பாக கேட்காதவங்களுக்கு அப்பா கொடுக்க மாட்டார். அதையும் தெரிவிச்சுக்கிறதாயிரம். இன்னைக்கு ஒரு சாய் சகோதரர் ஒரு சந்தேகம் கேட்டார். வாட்ஸ்அப்பில் எனக்கு ஒரு சந்தேகம் வந்தது. சாய்னா, நான் பாபா கோயிலுக்கு போனாவே அழுகுறேன் சாய்னா. ஏன் அழுகுறேன், எதுக்கு அழுகுறேனே தெரியல. ஆனால் அவர் பாபாவோட அந்த உருவத்தை பார்த்தாவே கண்ணில் தண்ணியாக வருது. அதேமாதிரி வீட்டில் கும்பிடும்போது கூட சில நேரங்களில் அழுகையாக வருது. இப்படி அழுவுறது நல்லதா கெட்டதான்னு கேட்குறாங்க. நல்லதா கெட்டதான்னு சொல்கிறத விட நாம் எதற்காக அழுகுறோம் அதை புரிஞ்சிக்கினா அது நல்லதா கெட்டதா நாம் புரிஞ்சிக்கலாம் தான். நாம் பூஜை பண்ண போகிறோம் கடவுளுக்கு, வீட்லேயே இல்லை கோயிலுக்கு போகிறோம். பூஜை பண்ண போகும்போது இறைவனோட நாமத்தை மட்டும்தான் நம்ம நினைக்கணும். நாம் பூஜை பண்ணும்போது என்ன நினைப்போம், சில நேரங்களில் நம்ம கஷ்டங்களை நினச்சி அந்த கஷ்டங்களை தீர்த்து வை மனசுக்குள்ளே வேண்டிக்கினே பாபாவை கும்பிடுவோம். இந்த கஷ்டங்களை நினைக்க நினைக்க கடவுள் மேலே இருக்கிற அந்த பக்தி கொஞ்சம் குறையும். இன்னும் நம்ம கஷ்டப்பட்டுக்கினே இருக்கிறோமேன்னு சொல்லி நாம் அந்த கஷ்டத்தை நினச்சி அழுவோம். இவர் கூட நம்மளை காப்பாற்ற மாட்டாரா அப்படின்னு நினச்சி அழுவுறது நல்லதல்ல. ஏன்னா இறைவன் நம்மளை முழுமையாக காப்பாற்றுவான் என்று யார் நினைக்கிறார்களோ அவர்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் அழுக வராது. ஆனால் இன்னொரு முறையும் அழுக வரும். அது என்னன்னா, நம்ம இறைவனை நம்ம பார்த்துட்டோமே, நான் வணங்குற இறைவன் எனக்கு காட்சி கொடுக்குறானே, சந்தோஷமா இருக்கிறானே, அவன் இவனுடைய பாதத்தை நம்ம சரணாகதி அடைஞ்சிட்டோம், இனி நான் எதை பற்றியும் கவலைப்பட மாட்டோம்னு சொல்லி ஆனந்த கண்ணீர் வரும். அழுகையிலே ஆனந்த கண்ணீர், கவலையான கண்ணீர்னு இருக்கு. இந்த கண்ணீரை எப்படி சாயனா நான் புரிஞ்சுக்கிறது நிறைய பேர் கேட்பீங்க. உண்மையிலே இந்த கண்ணீரை நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபிகேஷன் பண்ணலாம். அதெல்லாம் நம்ம ஆனந்த கண்ணீர், அதாவது நான் ஆசிரியர் போகும்போது கூட கண்ணில் தண்ணி வரும். நான் அழுவ மாட்டேன், ஆனாலும் கண்ணில் தண்ணி ஊற்றினே இருக்கும். சில நேரங்கள் இங்கே நம்ம துவாரக மேலே உட்காரும் போது கூட அவரை பார்க்கும்போது கண்ணில் தண்ணியாக ஊற்றும். ஆனால் அது எல்லாமே ஆனந்த கண்ணீர் தான். ஏன்னா அவர் பார்க்கும்போது ஒரு சந்தோஷம், ஒரு வைப்ரேஷன். என்னை காப்பாற்ற என் சத்குரு இருக்கிறார், அந்த ஆனந்தத்தில் தான் கண்ணீரே வரும். இந்த ஆனந்த கண்ணீர் சாதாரண கவலையான இல்லை அழுகை எப்படி கண்டுபிடிக்குதுன்னா, ஆனந்த கண்ணீர் இந்த ஓரத்துலேருந்து ஓரத்தை நீங்கள் கண்ணீரை நல்லா யோசனை நல்லா சிரிக்கும் போது பாருங்கள், இந்த கண்ணிலேருந்து இந்த ஓரம் தான் கண்ணீர் வரும். இந்த ஓரத்துலேருந்து கண்ணீர் வந்தால் ரொம்ப ஆனந்த கண்ணீர். அந்த அழுகை நல்ல அழுகை, அதனால எந்த பிரச்சனையுமே இல்லை. ஆனால் இந்த 2 கண் இங்கேருந்து வரும் பாருங்க அழுகை, இப்படி அழுகும்போது பிகாக வரும் பாருங்க தண்ணீர். உங்களை யாராவது அடிச்சிட்டா, யாராவது திட்டா, மன சோகத்தில் இருக்கிறீங்கன்னா இங்கேருந்து வரும் கண்ணீர். 2 பக்கத்தில் 2 சைடில் கண்ணீர் இங்கே வரும். இந்த கண்ணீர் கவலையின் வெளிப்பாடு, தன் மேலே நம்பிக்கை இல்லாத வெளிப்பாடு, இல்லை கடவுள் மேலே நம்பிக்கை இல்லாத வெளிப்பாடான அழுகையாக தான் இந்த கண்ணீர் வரும். எனவே உங்களுடைய கண்ணீர் கடவுள் முன்னாடி உட்கார்ந்து இருக்கும்போது உங்கள் கவலைகளை மறந்துட்டு என்னை காப்பாற்ற சத்குரு இருக்கிறார், என் இறைவன் இருக்கிறார் அப்படின்னு நினச்சி உங்கள் கண்ணிலேருந்து ஆனந்த கண்ணீர் தான் வரணும். எனவே அவர் அங்கே கோயிலுக்கும் போய் நம்ம கஷ்டத்தை நினச்சி அழுக வேண்டாம். ஏன்னா அவர் கோயிலுக்கு போயாச்சு, இனி நம்மளை காப்பாற்றுவார், பரிபூர்ணமாக காப்பாற்றுவார். அந்த நம்பிக்கையோட அவர் பார்த்த சந்தோஷத்தில் ஆனந்த கண்ணீர் விட்டால் தவறில்லை. எனவே அப்படி அழுகை வருதுன்னா இன்னும் கடவுள்கிட்ட நெருக்கமாக போகணும்னு அர்த்தம். சாதாரண அழுகை, ஆனந்த கண்ணீர் வந்தால் நல்லா அழுகுங்க. அது உங்களை மீறி வரும் ஆனந்த கண்ணீர். துக்கத்தோடு அழுக வேண்டாம் சத்குரு முன்னாடி. ஏன்னா உங்கள் துக்கத்தை அவர் அறிந்தவர், உங்கள் பிரார்த்தனை என்னன்னு தெரியும். பாபா கிட்ட போயிட்டு, பாபா என்னை நீ காப்பாற்றுவேன்ற நம்பிக்கையோடு உன்னை நான் வந்திருக்கிறேன், சந்தோஷமாக இருக்கு உன்னை பார்த்தோன்னே, நான் சந்தோஷமாக இருக்கிறேன், என் கவலைகள் எல்லாம் மறந்து போச்சு அப்படி சொல்லி பிரார்த்தனை பண்ணிங்கன்னா அது ஆனந்த கண்ணீராக மாறும். நாளடைவில் இந்த கண்ணீர் ஆனந்த கண்ணீராக வரும். உங்கள் பிரச்சனை தீர்ந்தவொடனே பாபாவுக்கு நன்றி சொல்லும் போது இன்னும் சந்தோஷமான ஆனந்த கண்ணீராக இருக்கும். எனவே ஆனந்த கண்ணீர் வந்தால் நல்லது. சோகம், அழுகை, துக்கம் இந்த கண்ணீர் வந்தால் கோயிலில் வந்தால் அதை அவாய்ட் பண்ணுங்கள். ரொம்ப 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 நல்லது. ஏன்னா கோயிலில் உட்காந்து அழுகுறது ரொம்ப தப்பு. ஆனந்த கண்ணீராக இருக்கலாம், ஆனால் உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அது ஆனந்த கண்ணீரா இல்லை அழுகை கண்ணீரா என்பதை நீங்கள் முடிவு பண்ணுங்கள். கண்டிப்பாக அப்பா முன்னாடி அழுகிறது தவிர்க்கலாம். ஆனந்த கண்ணீர் நீங்கள் நினைச்சாலும் தவிர்க்க முடியாது சார். ரொம்ப சந்தோஷம். அந்தந்த சந்தேகம் யார் யாருக்கு இருக்கோ அவங்களும் நீங்களும் அதை தெளிவாக தெரிஞ்சுக்கணும். இந்த வீடியோ நாளைக்கு வழக்கம் போல் நம்மளுடைய ஸ்ரீ துவாரகமை ஆலயத்தில் மிக சிறப்பான கூட்டு பிரார்த்தனை நடைபெறும். நீங்கள் எல்லாரும் கலந்து கொண்டு அப்பாவோட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படி தாழ்மையோடு கேட்டுக்கிறேன். மேலே அன்றைக்கி நடக்கிற அன்னதானத்துக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகள் நீங்கள் செய்யலாம். அப்பாவோட ஆசீர்வாதத்தோட கீழே வர ஜிபே நம்பரில் உங்களால் முடிஞ்சது எது வேணாலும் தரம் அப்பா சந்தோஷம் ஏற்றுக்கொள்வார். நேற்று போட்ட வீடியோ நீங்கள் பார்க்கலையா,
பாபா நீங்க கேட்ட பணம் நான் பார்க்கல சாய்ராம்னா, கீழ நானு லிங்க்ல தரேன். போய் பாருங்க. டிஸ்கிரிப்ஷன்ல உள்ள லிங்க்ல தரேன். உள்ள போய் பாருங்க. நீங்க கேட்ட பணத்த பாபா குடுப்பார். ஆனா நெறைய பேரு ஒரு சின்ன தயக்கத்தோட இருக்கிறாங்க. சாய்ராம் உண்மையிலேயே சொல்றாரா? இல்ல பாபா தருவாரா? இந்த தயக்கத்தோட இருந்தீங்கன்னா, கண்டிப்பா உங்களுக்கு அந்த பணம் வராது. தைரியமா சொல்லுங்க. ஆனா நெறைய பேர் கடன் பிரச்சனை தீரணும்னு தான் சொல்லுவேன். அந்த கடனுக்கான பணம் வந்தா தான் நெறைய பேர் சொல்றீங்க. நான் அந்த வீடியோ முழுவதும் தெளிவா சொல்லியிருக்கிறேன். உங்க வாழ்நாள் முழுவதும் நீங்க சந்தோஷமா இருக்கிறதுக்கு எவ்வளோ பணம் தேவை? நான் திரும்ப திரும்ப சொல்றேன். ஆனா அதையே உங்களால கணிக்க முடியல. உண்மையிலேயே கணிக்க முடியல. ஒரு சில பேர் கணிச்சு அன்னைக்கு செஞ்சுருக்காங்க. கண்டிப்பா அவர்கள் அந்த பணத்த அடைவார்கள். பாபா அவர்களுக்கு குடுப்பார். அதுக்கான வழியை காட்டுவார். அதுக்கான வழிமுறைகளும் அவர்களுக்கு சீக்கிரமா அப்பா காட்டுவார். அந்த வழிமுறைய நீங்க தெரிஞ்சுக்கணும்ல. நீங்க அந்த வழிமுறைய நீங்க எவ்வளோ பணம் உங்களுக்கு தேவை என்பதை நீங்க தெரிஞ்சா தான் அந்த வழிமுறை தெரியும். கண்டிப்பா இந்த வீடியோ பார்க்காதவங்க கீழ லிங்க் தரேன் போய் பாருங்க. எவ்வளோ பணம் வேணுன்றத லிங்க்ல கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா அப்பாவோட ஆசீர்வாதம் உங்களுக்கு எல்லாருக்கும் கிடைக்கும் சாய்ராம். ஓம் சாய்ராம்.